இரக்கம் என்ற பண்பால் பல மக்களின் வேண்டுதல்களை இறைவன் பாதம் எடுத்துரைத்து உதவி செய்து வரும் கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் 4ஆம் நாள் நவநாள் திருப்பலிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் டி. சூசையப்பர் பட்டினம் பங்கு இறைமக்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றோம். இரக்கம் என்பது கடவுளின் மறுபெயர். மானுட சமூகத்தை அழகுறச் செய்யும் அணிகலன் என்ற வரிகளுக்கு ஏற்ப வாழ்ந்தவர் நம் புனிதர் அந்தோணியார். நம் புனிதர் சிறு வயது முதலே இரக்கம் என்ற பண்பினை வார்த்தையாக எடுத்துக்கொள்ளாமல் வாழ்வாக செயல்படுத்தியவர். அவரது இரக்கம் எவ்வாறு செயல்பட்டது என்றால், சிறு வயதில் கற்சாடி உடைந்து கண்ணீர் சிந்திய பெண்மணியின் மீது கொண்ட இரக்கம் உடைந்த ஜாடியை புதிய ஜாடியாக மாற்றினார். படைப்புக்கள் மீது அவர் கொண்ட இரக்கம் கடல் மீன்களுக்கு நற்செய்தி அறிவித்தார். நீதியை நிலைநாட்ட அவர் கொண்ட இரக்கம் ஒரே நேரத்தில் 2 இடங்களில் போதித்தார். மனிதன் மீது கொண்ட இரக்கம் மாடியில் இருந்து விழுந்தவனை எந்த ஒரு சேதமும் இன்றி காப்பாற்றினார். தாயை எட்டி உதைத்தவனை தன் இரக்கம் நிறைந்த ஜபத்தினால் பாவத்தில் இருந்து மீட்டார். இவ்வாறாக நம் புனிதரின் இரக்கச் செயலை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆம், இரக்கத்தின் அளவுகோல் மிக மிக உயர்ந்தது. நம் புனிதர் கடலாய் பெற்ற இரக்கத்தை ஆராய் மற்றவருக்கு கொண்டு போய் சேர்த்தார். இன்று முதல் நாமும் இரக்கத்தின் செயலான பசித்தோருக்கு உணவளித்தல், தேவையில் இருப்போருக்கு உதவுதல், நோயாளரை சந்தித்தல், அறியாமையில் இருப்போருக்கு விழிப்புணர்வு கொடுத்தல், நம்மை வெறுப்போரையும் அன்பு செய்து நன்மை செய்தல், பிறர் நல்வாழ்விற்காக ஜெபித்தல் போன்ற நற்பண்புகளை நமதாக்கி இரக்கம் நிறைந்தவர்களாய், தந்தை கடவுளுக்கு ஏற்றவர்களாய், வெறும் சொல்லால் மட்டுமல்லாமல் வாழ்வில் செயல்படுத்தி நம் புனித அந்தோணியாரை பிரதிபலிப்பவராக வாழ வரம் வேண்டி இணைவோம் இத்தெய்வ திருப்பலியில். இல்லம் தேடி வருகிறோம், ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம். ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம், ஆனந்தமாய் இறை மனிதம் ஆகிறோம். தாயின் கருவில் நம்மை சேர்ந்த தெய்வம் அழைக்கிறார், தாயின் கருவில் நம்மை சேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். அவரில் ஒரு குடும்பமாக கூடுவோம். வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழ உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமா
இணைந்து வாழும் மனிதர் நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். இணைந்து வாழும் மனிதர் நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். இகம் வாழ்ந்திடும் உயிர்களெல்லாம் அருளை பொதுமையாக்குவோம். இனிமையான பணிகளாலே உலகை புதியதாக்குவோம். இறைவன் ஆட்சி வளர வேண்டும் மண்ணிலே. இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே, இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருளிலே, ஒன்றி வாழும் உள்ள உணவிலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் இறைமனிதம் ஆகிறோம். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை நான் ஏற்படுத்தினேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். கடந்து வந்த பாதையில் நாம் இரக்கமுடைய பிள்ளைகளாக வாழ்ந்திருக்கிறோமா? இரக்கமுடையோர் பேர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். நான் இரக்கமுள்ளவனாய் இருப்பது போல நீ ஏன் இருக்கக்கூடாது என்ற ஒரு கேள்வியைத்தான் இந்த நாளிலே இயேசு நம்மை பார்த்து கேட்கிறார். கோடி அற்புதரும் இதே கேள்வியைத்தான் கேட்கிறார். கிறிஸ்தவத்தின் அடையாளமே நாம் கொண்டிருக்கக்கூடிய இரக்க உணர்வு. இதை நாம் விடுத்து நாம் தாண்டி செல்கிற பொழுது கிறிஸ்தவத்தின் அருள் அடையாளத்தை நாம் இழந்து விடுகிறோம். எனவே ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார். நாம் எத்தனை தான் பாவிகளாக இருந்தாலும் அதில் மனதில் வைத்து கொள்ளாது அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிற பொழுது நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். அன்று பர்த்திலேமியு அந்த எரிகோ நகரத்திலே பார்வையற்றவனாய் கிடந்த பொழுது கத்தினான், தாவீது மகனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கத்தினான். ஆண்டவர் அவன் மீது இரக்கம் கொண்டார். உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இந்த நாளிலே கோடி அற்புதர் வழியாக இறைவன் நம்மை பார்த்து கேட்பது, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீ இரக்கத்தை தேடு, இரக்கத்தை கடைபிடி என்று தான் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். யாரையாவது கடின சொல் கொண்டு நாம் திட்டிருப்போம் என்று சொன்னார், பழிக்கு பழி நாம் வாங்கியிருப்போம் என்று சொன்னால், இன்னைக்கு எனக்கு இவ்வளவு கேடு செய்தாய், கெடுதல் செய்தாய், நானும் உனக்கு கெடுதல் செய்யாமல் விடமாட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த வேட்கை வெறி நமக்குள் இருக்குமே என்று சொன்னால், ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவருடைய திருரத்தம் நம்மை கழுவி நம்மை தூய்மைப்படுத்துகிறது. ஆண்டவருடைய திருரத்தம் நம்மை கழுவுகிறது. நம்முடைய இதயம் பகைமை உணர்வு கொண்டு பழிக்கு பழி வாங்கக்கூடிய அந்த உணர்வுகளை கொண்டு வாழக்கூடியது அல்ல. மாறாக இரக்கத்தின் அடையாளமாக, மன்னிப்பதின் அடையாளமாக, புரிந்து கொள்வதின் அடையாளமாக மாற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நாளிலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய இரக்கத்தை வேண்டி நாம் மன்றாடுவோம். உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகிறது என்ற பாடலை கண்களை மூடி, ஆண்டவரே உம்முடைய இரக்கம் என்னை தாங்குவதைப் போல நான் கொண்டிருக்கக்கூடிய இரக்கம் என்னை தாங்கணும். கிறிஸ்தவத்தின் அடையாளமாக நான் மாறணும். நற்பண்புகளின் ஊற்றாக இருக்கக்கூடிய, தொடக்கமாக இருக்கக்கூடிய அந்த இரக்க உணர்வு எனக்குள் குடிகொள்ளணும் என்று சொல்லி இந்த பாடல் வரிகளை நாம் பாடி நாம் ஜெபித்து ஆண்டுடைய மன்னிப்பை இந்த வேளையிலே கோடி அற்புதர் வழியாக, அவருடைய பரிந்துரையின் வழியாக நாம் பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி எந்த ஒரு பாராக்கிற்கு இடம் தராம பக்தியோடு நாம் பாடி ஜெபிப்போம். கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான்
என்னை நடத்துகின்றது. கிருபைதான் என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. செஞ்செல்லோரும் கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே. எல்லோரும் வாயை திறந்து மனது விட்டு ஆண்டவருடைய இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுவோம். மாறாத இரக்கமுள்ள எம் ஆண்டவரே, உங்களுடைய இரக்கத்தை நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். நாங்கள் சந்திக்கக்கூடிய அனைத்து விதமான அவலங்கள், நாங்கள் சந்திக்கக்கூடிய அனைத்து விதமான அவமானங்கள், நாங்கள் சந்திக்கக்கூடிய அனைத்து விதமான மன உளைச்சல்கள், சோர்வுகள், பகைமை உணர்வுகள் எல்லாவற்றிலிருந்தும் எங்களை நீரே விடுவிப்பீராக. பாவிகளாய் எங்கள் மீது இரக்கம் வைப்பீராக. ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கம் கொள்ளும். கோடி அற்புதரே, ஆண்டுடைய இரக்கத்தை பெற்று தருவீராக. இந்த கடல் தொழில் ஆசீர்வாதமாய் மாற நீ தயபுரிவீராக. நாங்கள் அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை நீரே மன்னிப்பீராக. ஆண்டவரே, எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதியும், எங்களை நலமாக்கும். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்தில் நீ கொடுத்திருக்கக்கூடிய அருமருந்தாக இருக்கக்கூடிய இந்த இரக்க உணர்வு என்னாலும் நலமளிக்கக்கூடிய மருந்தாக மாறுவதாக எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, மனதிலே பகைமை உணர்வோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நீ தொடும். மன்னிப்பதன் வழியாக நாம் குணமடைகிறோம் என்ற உணர்வை பெற்றுக்கொள்ள தாரும். அது ஆசியை தருவீராக, எங்களை நலமாக்குவீராக. ஆமென். கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதனாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரர்களையும் தேவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றம் குறைகள் பகைமை உணர்வுகள் வெறுப்புகள் கசப்புகள் எல்லாவற்றிலிருந்து நம்மை நீக்கி புனிதமான இரக்கம் நிறைந்த உணர்வுமிக்க பிள்ளைகளாக அவர் இறையரசின் மதிப்பீடுகளை தாங்கி சுமந்து வாழ்வில் வெற்றியின் பிள்ளைகளாக மாற இறைவன் நாளிலே தன் ஆசிகளை பொழிந்து நம்மை புனிதப்படுத்துவாராக. ஆமென். அனைவரும் இணைந்து வானவர் கீதத்தை பாடி கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை புகழ்ந்து பாடலை நாம் பாடி நாம் ஜெபிப்போம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவுண்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை
புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கு தேவதந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நேரம் ஏத இறங்குவே. உலகின் பாவம் போக்குவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வாழத்தில் மேத்தேரும் பாவரே, நேரம் மேத இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீர். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, உனி அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமது இரக்கத்தை பெற்றுத்தரும் வாய்க்காலாகவும் உம் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49, இறை வார்த்தைகள் 13 முதல் 16 வரை. வானங்களை மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே களிக்கூறு, மலைகளை அக்களித்து ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். சிறுமையுற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார். சீயோனே, ஆண்டவர் என்னை கையில் நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்துவிட்டார் என்கிறாள். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவர் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடனும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இதோ என் உள்ளங்கையில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன். உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண்முன் நிற்கின்றன. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உன்னை காண துடிக்கின்றேன். இரவா முறவா இனி வாழ அழைக்கின்றேன். இறைவா உன்னை காண துடிக்கின்றேன். இரவா முறவா
உயிர் தரும் தோழமையில் உடன் வரும் உறவுகளில் பாசத்தாயின் அன்பினில் நேச தந்தை தியாகத்தில் உயிர் தரும் தோழமையில் உடன் வரும் உறவுகளில் உனையன்றி யாரே என் விழிகள் தேடுமோ என்னையன்றி யார்தான் உன் பணிகள் செய்வதோ எல்லாருக்கும் எல்லாமாய் வாழச் செய்குவாய் எல்லாருக்கும் எல்லாமாய் வாழச் செய்குவாய் எல்லையில்லா உன் அன்பில் மகிழச் செய்குவாய் இறைவா 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 உன்னை காண துடிக்கிறேன் இரவா உறவா எனில் வாழ அழைக்கின்றேன் பரிவினில் பிறர் சேவை செயல்களில் பசியாற்றும் இரக்கத்தில் பகிரும் இதயத்தில் பிணி நீக்கும் பரிவினில் பிறர் சேவை செயல்களில் உனையன்றி யாரே என் விழிகள் தேடுமோ என்னையன்றி யார்தான் உன் பணிகள் செய்வதோ கேட்கச் செய்குவாய் அழைக்கின்ற உன் குரல் கேட்கச் செய்குவாய் இழப்பதில் ஆனந்தம் காணச் செய்குவாய் இறைவா 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 உன்னை காண துடிக்கின்றேன் இரவா உறவா எனில் வாழ அழைக்கின்றேன் காண துடிக்கின்றேன் இரவா உறவா எனில் வாழ அழைக்கின்றேன் உண்மை உன்ன மொழிகள் நான் கேட்க வேண்டுமே உன்னருகின் அனுபவம் சுவைக்க வேண்டுமே என் பாதினியாக நிறைந்திடுவாயே நிறைந்திடுவாயே இறைவா இறைவா உன்னை காண துடிக்கின்றேன் இரவா உறவா எனில் வாழ அழைக்கின்றேன் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் அல்லேலூயா 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 வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா
எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 6 இறைவார்த்தைகள் 31 முதல் 36 வரை. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்கள். திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்பி பெற்றுக் கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள். அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஹாபர்ட் ஹெல்லர் என்கிற சிறுவன் ஏழ்மையிலே பிறந்தவன், அன்பிலும் அரவணைப்பிலும் வளர்ந்தவன். நன்கு படித்து ஒரு மருத்துவராக ஆக வேண்டும் என்று சிறு வயதிலே கனவோடு படித்தவன். 12ஆம் வகுப்பு படித்த பிறகு அவனுடைய பெற்றோர்களால் படிக்க வைக்க முடியவில்லை என்று காலையும் மாலையும் பள்ளிக்கு செல்வதற்கு முன்பாக புத்தகங்களை விற்று கடின உழைப்பிலே அவன் மேற்படிப்பு மருத்துவ படிப்புக்கு தன்னை தயாரித்து கொண்டிருந்தான். இப்படி காலையும் மாலையும் புத்தகங்களை விற்று ஒரு நாள் களைப்படைந்தான். மிகவும் களைப்படைந்தது மட்டுமல்ல, அவனுக்கு உண்ண உணவில்லாமல் பசியோடு ஏதாவது வீட்டிலே உண்ண உணவு கேட்க வேண்டும் என்று ஒரு வீட்டை சென்று ஒரு வீட்டை தட்டுகிறான். தட்டிய உடனேயே கதவு திறக்கப்படுகிறது. அவன் உணவு வேண்டும் என்று எண்ணத்தோடு சென்றவன் கதவு திறக்கப்படுகிற போது அங்கே ஒரு இளம்பெண் வருகிறார். அவரை பார்த்தவுடன் இவனுக்கு என்ன கேட்க வேண்டும் என்பது மறந்து போய்விட்டது. இளைஞனுக்கு அப்படிப்பட்ட ஒரு கவர்ச்சியிலே மறந்து போய்விட்டது. இது யதார்த்தம். உடனே அவன் கதவை தட்டியதனாலே எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறான். அவன் சென்றது உணவு கேட்பதற்காக. களைப்போடு சென்றான், பசியோடு சென்றான், வாடிய முகத்தோடு சென்றான். அந்த இளம்பெண் இவனுடைய நிலையை பார்க்கிறார், இவனுடைய உருவத்தை பார்க்கிறார், களைப்போடு இருப்பதை பார்க்கிறார். இவன் தண்ணீர் தான் கேட்டான், கொஞ்சம் பொறுத்து கொள்ளும் என்று சொல்லி வீட்டிற்கு சென்று பெரிய குவளையிலே குவளை நிறைய பாலை கொண்டு வந்து கொடுக்கிறார். குடித்து விட்டு சென்று விடுகிறான். நீண்ட நாட்கள், நீண்ட வருடங்கள் ஆகிறது. இவர் ஒரு பெரிய மருத்துவராக அங்கே நகரத்திலே பெரிய மருத்துவராக, சிறப்பு மருத்துவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட வேளையிலே இந்த ஒரு பெண் மிகவும் நோய்வாய்ப்பட்டு, இந்த பெண் மிகவும் நோய்வாய்ப்பட்டு எல்லா மருந்துகளையும் கிராமங்களில் உள்ள மருத்துவமனைகளெல்லாம் சிகிச்சை பெற்று சிகிச்சை பெற முடியாமல் சிறப்பு மருத்துவமனைக்கு இங்கே அழைக்கப்பட்டு சிறப்பு மருத்துவராக இவரிடம் இந்த பெண்ணை பற்றியும் இந்த ஊரை பற்றியும் சொன்ன உடனேயே மிகவும் ஆச்சரியத்தோடும் மிகவும் அக்கறையோடும் அன்போடும் ஆர்வத்தோடும் அந்த பெண்ணை வரவழைத்து அவளை முழுமையாக சிகிச்சை கொடுத்து குணப்படுத்துகிறார். குணப்படுத்தி முடிந்த பிறகு அந்த பெண் தன்னுடைய நண்பர்கள் தோழிகளோடு அவர் எவ்வளவு பணம் செலுத்த வேண்டும் என்று அங்கே காத்திருக்கிற போது அங்கே ஒரு தாளிலே எழுதப்பட்ட ஒரு சீட்டு வருகிறது. அதை கொடுக்கிற போது நீங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு குவளை பாலின் வழியாக நீங்கள் செலுத்த வேண்டிய கட்டணம் செலுத்தப்பட்டு விட்டது என்று அதை நினைத்து கூட பார்க்காத அந்த பெண்மணி நன்றியோடு செல்லுகிறார்.
கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இரக்கம் என்பது வார்த்தையா, இரக்கம் என்பது உணர்வா, இரக்கம் என்பது அதையும் தாண்டியா என்கிற கேள்விகளை எழுப்ப அல்ல. இன்று வழிபாட்டின் தொடக்கத்தில் இருந்தே இரக்கம் என்றால் என்ன என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம், என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இரக்கத்தின் இறை ஊழியர் பதுவை அந்தோணியார், கோடி அற்புதர் என்கிற தியான கருத்தை நாம் தியானிக்க என்று கூடி வந்திருக்கிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கை தியானிப்பதோடு முடிந்து விடுகிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுப்ப நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையிலே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே பல வார்த்தைகளுக்கு, நிறைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாமலே, நிறைய வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் ஆழம் தெரியாமலே, பானையில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் என்பார்கள் முன்னோர்கள். இப்பொழுது புது பழமொழி, குக்கரில் இருந்தால் தான் கரண்டியில் வரும் என்பார்கள். ஏதோ இருக்கிறதோ அதைத்தான் கொடுக்க முடியுமே ஒழிய இல்லாதை கொடுக்க முடியாது. ஆனால் மனிதர்களாய நாம் இந்த உலகத்தினுடைய உயிர்களை இல்லாதை கொடுக்க முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் இருக்கிறது என்றால் அது மனிதர்களை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதிலே புரியாமல் அறியாமல் சித்தாந்தங்களோடு, எண்ணங்களோடு, அறிவினுடைய சார்ந்த செயல்களோடு பேசக்கூடிய பட்டிமன்றங்களிலே, வழக்காடு மன்றங்களிலே பேசக்கூடிய ஒரு வார்த்தை இந்த இரக்கம் என்கிற வார்த்தை. இந்த இரக்கம் என்கிற வார்த்தை மிக அழகாக, அற்புதமாக முன்னுரைகளே அதனுடைய தன்மைகளை எடுத்து சொன்னார்கள். இந்த இரக்கம் என்கிறது வெறும் வார்த்தை அல்ல, இது வாழ்வு. இது கடவுளுடைய செயல், கடவுளுடைய அன்பினுடைய செயல். அந்த அன்பினுடைய ஆழமான ஆணி வேறாக இருக்கிறது. இறைவனுடைய தன்மைகளுடைய ஆழமாக இருக்கிறது. அதை நிறைவாக பெற்றிருக்கிறார் பதுவை அந்தோணியார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. எனவேதான் அவர் கோடி அற்புதங்களை, அவர் செய்த அற்புதங்களை எல்லாம், அவர் அந்த மனிதனை காப்பாற்றியதாக இருக்கட்டும், அந்த பெண் மீது இரக்கம் கொண்டதாக இருக்கட்டும், அல்லது கடலிலே போதிக்கிற போது மீன்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்டதாக இருக்கட்டும், அல்லது கழுதை அவர் மீது அவருக்கு இருந்த நம்பிக்கையில் அந்த நற்கருணை மீது வணக்கம் செலுத்தியதாக இருக்கட்டும், எத்தனையோ அவர் செய்த அற்புதங்களை ஒவ்வொரு ஆண்டும் நினைவுபடுத்தி பார்க்கிறோமே ஒழிய அந்த இரக்கம் என்கிற அந்த வாழ்வின் செயலை நாம் ஒரு நொடியாவது, ஒரு துளியாவது சுவைத்திருக்கிறோமா என்று கேள்வி கேட்க நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இரண்டு வார்த்தைகள், இரக்கம் அல்லது பரிதாபம், பிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், சிம்பத்தி அண்ட் எம்பத்தி என்ற ஆங்கில வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த இரக்கம் என்பதற்கு எதிர்ப்பற சொல் இலக்கணத்திலே அல்லது தமிழிலே அல்லது ஆங்கிலத்திலே கூறக்கூடிய வார்த்தைகள் மிருகத்தனம் அல்லது மூர்க்கத்தனம் என்றது. மிருகத்தனம் அல்லது மூர்க்கத்தனம். இது வெறும் உணர்வு என்று சொன்ன உணர்வையும் தாண்டி கடவுள் நம்முடைய மனித உடலை உடல், உள்ளம், ஆன்மா என்று படைத்திருக்கிறார், அல்லது உடல், உணர்வு, உள்ளம் என்று படைத்திருக்கிறார். இந்த உள்ளத்தில் ஆணிவிரலை அடிப்படையில் இருக்கக்கூடியதுதான், இந்த அன்பினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடியதான் இந்த இரக்கம் என்கிற இறைவன் கொடுத்திருக்கிற உணர்வு என்பதை விட இது கொடை. இது கடவுள் கொடுக்கக்கூடிய கொடை. மனிதனுடைய அறிவால் வளர்த்துக் கொள்வது அல்ல. அந்த கொடையை நம்மை முழுமையாக அதை பயணிக்க அதை வாழ்விக்க அதை வளம் பெறுகிறோம். அப்படிப்பட்ட வாழ்விலே கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பதுவை அந்தோணியார் அதை நிறைவாக பெற்றிருந்தார். அன்னை மரியாளை ஆண்டவர் கபிரியேல் தூதர் வாழ்த்துகிற போது அருள் நிறைந்தவளே வாழ்க என்று சொன்னால், அந்த அருளுக்கு என்கிற வார்த்தைக்குள்ளே, அந்த கிரேஸ் என்கிற வார்த்தைக்குள்ளே இறைவனுடைய தன்மைகள் அனைத்தும் அடங்கி இருக்கிறது. பதுவை அந்தோணியார் பெற்ற அந்த இரக்கம் இன்றைய நற்செய்தியிலே, இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் தந்தை இரக்கமுடையவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுடையவர்களாய் இருங்கள் என்று அழைப்பதை பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது வெறும் உணர்வு மட்டுமல்ல, இது உணர்வையும் தாண்டிய அன்பின் செயலாக, அன்பினுடைய ஆணித்தரமாக, அன்பினுடைய மறுபக்கமாக இருக்கிறது என்பதை இன்று வாசிக்க கேட்ட முதல் வாசகம், ஏசாயா தீர்க்கதரிசி வாசகம் மிக தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகிறது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இரக்கத்திற்கும் பரிதாபத்திற்கும் நிறைய உதாரணங்கள் கூறலாம். அங்கே நல்ல சமாரியன் ஊமையை ஆண்டவர் கூறுகிறார். அங்கே நல்ல சமாரியன் ஒரு இரக்கத்திற்கு உதாரணம். 5000 பேருக்கு உணவளிக்கிற போது சீடர்களை பார்த்தவர்களுக்கு என்ன செய்யலாம் என்று சொன்னபோது சீடர்கள் என்ன சொன்னாங்க?
அவங்களே போய் வாங்கிக்கிறட்டும் அப்படி சொன்னாங்க. அது பரிதாபம், பிட்டி, ஐயோ பாவம், ஐயோ என்கிற உணர்விளவிலே, மேலோட்டமான உணர்விளவிலே பார்க்கக்கூடிய பார்வைகள் தான் நாம் இரக்கம் 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 என்று பச்சாதாபம் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே ஒழிய இது செயல், உடலோடு உடலோடு உள்ளத்தோடு உணர்வோடு முழுமையாக ஒட்டி இணைந்த செயலாக இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மனிதனை மனிதனாக முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டியது. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், மற்றவர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அதையே நீங்கள் செய்யுங்கள். அதுதான் உன்னதமான இரக்கத்தின் செயலாக இருக்கிறது. அப்படிப்பட்ட செயலை பதுவை அந்தோணியார் அவர் முழுமையாக செய்தார். இந்த இரக்கத்தின் மறுபக்கமாக இருப்பது தாழ்ச்சி, தன்னை முழுமையாக தாழ்த்திக் கொள்கிறார். இன்றைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், யாராக இருந்தாலும் சரி, எங்களைப் போல துறவிகளோ குருக்களோ உங்களைப் போல புதுநீரோ உயர 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 என்ன வருகிறது? அங்கே இரக்கம் இல்லாமல் இறுக்கம் அதிகமாகிறது, மன இறுக்கம் அதிகமாகிறது, இருமாப்பு அதிகமாகிறது, பொறாமை அதிகமாகிறது, ஆணவம் அதிகமாகிறது, தற்பெருமை அதிகமாகிறது. இவையெல்லாம் சேர்த்து நாம் சொல்லக்கூடிய நான் இரக்கப்படுகிறேன், நான் பரிதாபப்படுகிறேன் என்கிற வார்த்தைகளால் உச்சரிக்கிறமை ஒழிய உள்ளபடியே கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நமக்கு குறிக்கப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசி குறிக்கப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து குறிக்கப்பட்ட செய்தியாக இருந்தாலும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்பது போல ஒவ்வொருவரும் அதில் குறிப்பாக முன்னோடியாக, எல்லாருடைய புனிதர்களுடைய முன்னோடியாக அற்புதங்களை, கோடி அற்புதங்களை செய்கிறார் என்றால் அந்த இரக்கம் என்கிற அமுத சுரபிகள் இருந்து அவர் இணைத்துக் கொண்டதனாலே அவர் கொடுக்கிறார். அந்த வார்த்தைகளை காருங்கள், சிறுமையற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டினார். ஏசாயா தீர்க்கதரிசி 42:13 கடைசி வசனத்திலே சிறுமையற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டினார். சீயோனே, என்னை கை நிகழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறாய். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவர் தன் பிள்ளைகளை இரக்கம் காட்டாதிருப்பாளோ என்று கேட்கிறார். இறைவனுடைய இரக்கம் ஒருபோதும் குறைவதில்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த இரக்கத்தின் கரம், இறைவனுடைய இரக்கத்தின் கரம் எப்படி இருக்குமோ அப்படித்தான் புனித அந்தோணியாருடைய கரங்களிலும் இருந்தது. அதுதான் கோடி அற்புதங்களை செய்யக்கூடிய கரமாக இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது, மறுத்துவிடவும் கூடாது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏசாயா தீர்க்கதரிசி 64, எரேமியா 18 இப்படி இறைவார்த்தைகளை, திருப்பாடல் 31 இறைவார்த்தைகளை படிக்கிற போது இந்த இரக்கம் நிறைந்த கண்ணங்கள் எப்படி இருக்கிறது? வணையக்கூடிய ஒரு மண்பானையை ஒரு குயவன் எப்படி உருவாக்குகிறானோ அப்படி உருவாக்கக்கூடிய கரமாக இருக்கிறது. ஆண்டவருடைய கரம் அப்படி இருந்தது. நாம் ஒவ்வொருவரையும் ஒரு குயவன் எப்படி தன் பானையை உருவாக்குகிறானோ அதன்படி விருப்பத்தின்படி, தம்முடைய ஒவ்வொருடைய விருப்பத்தின்படி அவர் உருவாக்குகிறார். அதோடு மட்டுமல்ல, இந்த இரக்கத்தின் ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? விடுதலை பயண நூலில் நாம் படிக்கிறோம், 33 நாம் படிக்கிறோம். இது பாதுகாக்கும் கரமாக இருக்கிறது, பாதுகாக்கக்கூடிய கரமாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அரவணைக்கக்கூடிய கரமாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, குணமளிக்கக்கூடிய கரமாக இருக்கிறது. இந்த 5 நிலைகளையும் இரக்கத்தை பெற்ற பதுவை அந்தோணியார் அவர் அற்புதங்களால் நமக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தமிழ் இலக்கியத்திலே ஒருவரை பற்றி நாம் படிக்கிறோம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினார். அதுதான் இரக்கம். ஒரு பயிரையும் உயிராக நினைத்து, ஒரு பயிரையும் உயிராக நினைத்து, தன்னோடு மனிதனாக நினைத்து, அதன் மீது இரக்கம் கொண்டு அதற்கும் தன்னுடைய பிரசன்னத்தை, தன்னுடைய உடல் இருப்பை கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட மனநிலையும் தாண்டி செயல்தான் உள்ளபடியே அது இரக்கத்தின் செயலாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தன்மையை பதுவை அந்தோணியார் பெற்றுக்கொண்டார் என்றால் அவர் ஆண்டவரோடு இணைந்திருந்தார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இந்த இரக்கம் பரிதாபம், இந்த இரக்கம் பரிதாபம் செயல்பாட்டில் நாம் எப்படி பார்க்கலாம்? பங்கேற்பவர்கள் பார்வையாளர்கள் என்று சொல்லலாம். பங்கேற்பவர்கள் இரக்கமுடையவர்கள், எல்லா செயல்களிலும் பங்கேற்பார்கள், எல்லா செயல்களையும் ஈடுபடுவார்கள். பங்கேற்பவர்கள் இரக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள், பார்வையாளர்கள் பரிதாபப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாம் யாராக இருக்கிறோம்? இங்கே பதுவை அந்தோணியார் பார்வையாளராக அல்ல, கானாவர் திருமணத்திலே அன்னை மரியாள் அங்கே பார்வையாளராக அல்ல, பங்கேற்பாளராக இருந்தார். நீங்க நிறைய லேடிஸ் இருக்கிறீங்க, பெண்கள் இருக்கிறீங்க, நீங்க சமைக்கிறீங்க வச்சுங்களேன். சமைக்கிற உங்களுக்கு தான் அதுல என்ன குறைபாடு இருக்கு தெரியும். சமையலோடு சேர்ந்து உங்களோடு வேலை செஞ்சா தான் அதுல என்ன குறைபாடு இருக்குன்னு தெரியும். சமையலோடு அங்கே செயல்படவில்லை என்றால், ஒன்றே சாப்பிடக்கூடியதா இருந்தால் உப்பு சரியில்லை, அது சரியில்லை, காரமா இருக்குது, காரம் இல்லை, எது குறைகளை. ஒரு
ஒரு உதாரணம். அதுபோல எந்த செயலாக இருக்கட்டும், அது பங்கு பணியாக இருக்கட்டும், அலுவலக பணியாக இருக்கட்டும், பள்ளி பணியாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் செய்யக்கூடிய கடல் தொழில் பணியாக இருக்கட்டும், எல்லா நிலைகளிலுமே இரக்கத்திற்கும் பரிதாபத்திற்கும் மிக எளிமையான உதாரணம் என்னவென்றால், எப்படிப்பட்ட செயலில் நாம் காட்டுகிறோம் என்றால், நாம் அவர்கள் பார்வையாளர்களாக இருப்பார்கள். பார்வையாளர்கள் விமர்சனம் செய்வார்கள், விமர்சித்துக் கொண்டே இருப்பார்கள், விளம்பரப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் பங்கேற்பவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், அங்கே எந்த விதமான குறைபாடுகளும் எந்த விதமான விமர்சனங்கள் செய்யாமல் செயல்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். அப்படி செயல் வீரராக இருப்பதனால் தான் இந்த பதுவை அந்தோணியார் அற்புதங்களை ஒன்றல்ல இரண்டல்ல கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புதங்களை ஆயிரமாய் கோடி கோடியாய் செய்து கொண்டிருக்கிறார். இரக்கத்தை பெற்ற ஒவ்வொருவருடைய கரங்களும் என்னென்ன என்று சொன்னேன். அது வணையும் கரங்கள், அது காக்கும் கரங்கள், அது கழுவக்கூடிய பாவங்களை கழுவக்கூடிய கரங்கள், அது பாதுகாக்கக்கூடிய கரங்கள். அதைவிட ஒவ்வொரு குருவுக்கும் இறைவன் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வதிக்கும் கரங்களாக இருக்கிறது. இது குருக்களுக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் இரக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் இரக்க உள்ளத்தோடு தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்கிறார்களோ, இது திடீரென்று வருவதல்ல, பிறப்பிலிருந்தே இறைவன் கொடுத்த கொடைகளால் வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கிறது. இது முழுமையாக இருக்கிறது. மனிதனுடைய உன்னத செயலிலே ஒன்றாக இருக்கிறது. உணர்வுகளோடு ஒன்றரை கலந்து உள்ளத்தோடு இணைந்திருக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது. இது மேலோட்டமான உணர்வு அல்ல. அதைத்தான் உணர்வு அல்ல, உணர்வையும் தாண்டியது என்று நான் சொன்னேன். உணர்வையும் தாண்டியது நான் சொன்னேன். அதான் அந்த ஹோல்னஸ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே. அந்த ஹோல்னஸ் முழுமையாக ஒரு பக்கமாக அல்ல, ஓரக்கண்ணால் அல்ல, புறத்தை அல்ல, அகத்தையும் புறத்தையும் முழுமையாக பார்க்கக்கூடியதுதான் உண்மையான இரக்கத்தின் செயலாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தன்மையை பதுவை அந்தோணியார் பெற்றிருந்தார். அப்படிப்பட்ட இறை ஊழியராக இருந்தார். எனவேதான் அந்த அவர் உச்சரித்த வார்த்தையின் நிமித்தமாக இன்னும் அவருடைய நாவு அழியாமலே இறைவனால் பாதுகாக்கப்படுகிறது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இரக்கம், அன்பு, பரிவு எல்லா கொடைகளையும் அடங்கி இருக்கிறது. எல்லா முழுமையும் அடங்கி இருக்கிறது. இறைவனுடைய அன்பினுடைய பிரதிபலிப்பாக அது இருக்கிறது. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே ஏசாயா தீர்க்கதரிசி நூலிலே 62:3 படிக்கிறோம், நாம் கடவுளுடைய கரங்களில் இருக்கிற போது நாம் இரக்கமுடையவர்களாக இருக்கிறோம். யோவான் நற்செய்தியில் அதைத்தானே அவர் கூறுகிறார், நீங்களோடு என்னோடு இணைந்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிதருவீர்கள். அதுதான் அவர் செய்கிறார். அவர் தந்தை இரக்கமுடையவராய் இருந்தார், மகன் இரக்கமுடையவராய் இருந்தார், அவரோடு இணைந்திருந்தார். எனவே அந்த இரக்கத்தை அவர் நிறைவாக பெறுகிறார். இணையாதவர்களை உடைய கிளைகளை வெட்டி எரிக்கப்படும் என்கிறார். என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர் அழைக்கிறார். அது அந்த இரக்கம் என்பது அக்கறை, அன்பினுடைய ஆழமான அக்கறை. அப்படி அக்கறைப்பட்டவராய் அன்புடையவராய் அவர் வாழ்ந்ததனாலே ஆண்டவர் கோடி அற்புதத்தால் நிறைத்தார். இதோ இந்த கடற்கரையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் நீங்கள் கடல் தொழிலை செய்கிற போது அந்த அன்பையும் அந்த அக்கறையும் இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதை கடுகளவாவது சுமைக்கிறீர்களா, அல்லது நீங்கள் பரிதாபத்தோடு நீங்கள் சென்று விடுகிறீர்களா என்று சற்று பரிசோதித்து பார்ப்போம். இதோ இறைவனுடைய இரக்கத்தை பெற்ற பதுவை அந்தோணியார் நம் ஒவ்வொருவருக்கும் அந்த இரக்கத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். இன்னும் அனைவருக்கும் அதே இரக்கத்தை தர நாமும் இந்த வழியிலே மன்றாடுவோம். அனைவர் விழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை கூடிய அற்புத வழியாக ஒப்பு கொடு ஜெபிப்போம். ஆண்டவரே என்னாயர், எனக்கேதும் குறையில்லை என்ற இறைவார்த்தைக்கேற்ப எம் தாயாம் திரு அவையை வழிநடத்தி வரும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உம்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் மக்களை நல்வழி பாதையில் வழி நடத்தவும் இறை பணியினை திறம்பட செய்து இறை திட்டத்திற்கு ஏற்ற வாழ்வு வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்ற இறைவார்த்தைக்கேற்ப இன்று நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கும் எம் டி. சூசையப்பர் பட்டினம் பங்கு தந்தையர்கள் மற்றும் பங்கு இறை மக்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இறைவா,
எம் பங்கு மக்களின் நல்வாழ்விற்காகவும் அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு, அமைதி மற்றும் இரக்கமுள்ளவர்களாக வாழ தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியை நிலைநாட்டும் வேர்க்கை கண்டோர் பேறு பெற்றோர் என்று மொழிந்த எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் மக்களை நீதியின் பாதையில் வழிநடத்தவும் மக்களின் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அறிந்து செயல்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும் என்ற வார்த்தைக்கேற்ப எம் மீனவர்களை உம் கரத்தில் ஒப்படைக்கின்றோம். மீன்வளம் இன்றி இருக்கும் எம் எல்லைகளை உம் இரக்கத்தை பொழிந்து மீன்வளம் நிரம்பவும் அவர்களின் கண்ணீர் உம் இரக்கத்தால் அக்களிப்பாக மாறவும், மேலும் இலங்கையில் சிக்கித் தவிக்கும் எம் மக்களையும் அவர்கள் படகுகளையும் எந்த ஒரு இழப்புமின்றி கிடைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் என் சாட்சிகள் என்ற மொழிந்த எம் இறைவா, இன்று நவநாள் திருப்பலியினை சிறப்பித்து இறைவனின் ஆசீரை பெற்றுத்தர வந்திருக்கும் அனைத்து அருட்தந்தையர்களையும் உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் தங்கள் பணியினை சிறப்பாக செய்யவும் தேவையான உடல் உள்ள நலம் தந்து பாதுகாக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் கண்களை மூடி நாம் மன்றாடுவோம். நம்முடைய இல்லத்தில் இறக்கச் செயல்கள் அதிகரித்திருக்கிறோமே என்று சொன்னால் நன்றி செலுத்துவோம். இல்லை என்று சொன்னால் என் இல்லம் இறக்கச் செயல்களால் நிரப்பணும், என் களஞ்சியை நிரப்பப்படணும். நிச்சயமாக கடவுளுடைய இறக்கம் நம் மீது, நம் குடும்பத்தின் மீது இறக்கம். அழகாக நாம் இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். என் இல்லம் கூரையின் மீது, என் இல்லத்தின் கூரை மீது உமது கருணை இருக்கும், நான் கருணை காட்டுவேன். உன் இல்லத்தின் கூரையின் மீது நான் என் இரக்கத்தை காட்டுவேன், கருணையை காட்டுவேன் என்று சொல்லி இறை வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அவனுடைய இரக்கம் நம்முடைய எல்லாம் முழுவதும் நிரப்பப்படணும், ஆஸ்வதிக்கப்படணும். நாம் இரக்கச் செயல்கள் செய்ய செய்ய நல்ல சமாரியர்களாக நாம் மாற நல்ல சமாரியத்தனாக நாம் மாற கடவுளுடைய இறக்கச் செயல்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இது ஒரு வாய்க்கால், இது ஒரு அருவி, பாய்ந்தோடும். நமக்குள் கடின உள்ளமும் கடின இதயமும் நாம் வைத்திருப்போமே என்று சொன்னால், இல்லத்தில் கடின சொற்கள் அதிகரித்திருக்குமே என்று சொன்னார், இழிவு சொற்கள் அதிகரித்து கொண்டே இருக்குமே என்று சொன்னார், எதிர்மறை கருத்துக்கள் நம்முடைய இல்லத்தில் அதிகரித்து கொண்டிருக்குமே என்று சொன்னால், கடவுளுடைய இரக்கத்தை கருணை அனுபவிக்க முடியாத குடும்பமாக மாறி போய்விடும். எனவே நம்முடைய இல்லம் இரக்கத்தின் விளைநிலமாக, அது 100 மடங்கு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு இல்லமாக நம்முடைய இல்லம் மாறணும். நம்முடைய தொழில்துறைகள் மாறணும். நம்முடைய தொழிலில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் மீது இரக்கம் காட்டணும். ஒவ்வொரு நோயாளியின் மீது இரக்கம் காட்டணும். யாரையும் இழிவாக, அவமானமாக, குறைபட்ட உடல்நிலை கொண்டவர்களை மீது எந்த ஒரு குறைபட்ட சொற்களும் நாம் சொல்லக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வேண்டுவோம். ஆண்டவருடைய கருணை நம் மீது இருக்கணும். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்கிறார். இந்த உணர்வோடு காணிக்கை பாடல் வழியாக தொடர்ந்து நம்முடைய வேண்டுதல்களை அர்ப்பணித்து மன்றாடுவோம்.
ஆண்டவரை அனைத்துலகினரும் அமை போற்றுகள் அர்ப்பிக்கும். நான் தப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மன உழைப்பின் பயன்மான தப்பத்தை முக்கியம் கொடுக்கிறோம். வாழ்வழிக்கக்கூடிய அப்பமாக மாற்றியிடும் இறைவன் என்று வாழ்த்துவதாக. ஆண்டவரே அனைத்துலகினரும் அமை போற்றுகள் வாழ்வழிக்கக்கூடிய ஆன்மபானமாக மாற்றியிடும் இறைவன் என்று வாழ்த்துவதாக. இறைவன் கேட்பது ஒன்றும் பொருளெல்லாம் கேட்பதில்லை நொறுங்கிய நெஞ்சம். இறைவன் கேட்பது என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. சோதரே நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு ஆண்டுடைய இரக்கத்தை வேண்டி மன்றாடுகிற உங்களுடைய மணிமான பலியானது எல்லாம் உள்ள தந்தைக்கு ஏற்றதாக மணி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோனியார் எனும் புனிதரின் நினைவு கொண்டாட்டத்தில் வணக்க நாளில் உமது திருப்பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை அன்புடன் ஏற்றல் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வின் வழியாக இவருக்கு நீர்மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கோடி அற்புத புனி அந்தோனியாருடைய நவநாளில் மத்திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாற்றால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே இறைவா, வானதுரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆட்பறித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. சற்று நேரம் இந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய இந்த கடல் கரையில் வழியாக இந்த கடலிலே நாம் செய்யக்கூடிய தொழில் வளத்தை ஒப்பு கொடுப்போம். அதனுடைய தடைகளெல்லாம் நீக்கப்படணும். குறிப்பாக ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் விடுவிக்கப்படணும். தொழில் அனைத்தும் பல நேரங்களிலே அது பிடிப்பட்ட ஒரு நிலையிலே கிடக்கக்கூடிய ஒரு நிலையிலே மிகுந்த பொருளாதாரம் சீர்கேடுகள்
பொருளாதார இழப்புகள் நம்முடைய தீவை வாட்டி வதைக்கின்ற வேளையிலே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களை விடுவித்திரளும், இந்த கஷ்டத்திலிருந்து எங்களை விடுவித்திரளும், தொழில் நஷ்டத்திலிருந்து எங்களை விடுவித்திரளும், கோடி அற்புதரே எங்களுக்காக பரிந்துரை செய்யும் என்று சொல்லி மன்றாடுவோம். கடவுளுடைய இரக்கத்தை வேண்டி மன்றாடுவோம், ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக இந்த கடல், இந்த கடற்கரை பூமி, இந்த கடற்கரை அந்தோனியார் நமக்காக பரிந்துரை செய்வார். உமது உழைப்பின் பயனணி உண்பாய் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவார்த்தைக்கு நாங்கள் இந்த கடற்கரை வழியாக நாம் உழைக்கின்ற அனைத்து உழைப்புகள் ஒருபொழுதும் வீண் போகாது என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். உம்மை நம்பி செய்கின்ற அனைத்து காரியங்களிலும் ஆண்டவரே நீ வெற்றியை தருவாய் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அவருடைய இரக்கத்தை வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவர் நாளிலே நம்மை அபிஷேகம் செய்வாராக. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றான கடவுள். ஆகவே உம்முடைய தூய ஆவியை இக்காணிக்கைகள் மீதும் எங்கள் மீதும் நிறைவாக பொழிந்து ஆஸ்வதித்து தூய்மைப்படுத்த உம்மை நாங்கள் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். பேரிரக்கமுள்ள கடவுளே, எம் இறைவனே, எங்கள் மீது இறங்கி எமக்கு ஆசி தருவீராக. உம் திருமுக ஒளி எங்கள் பக்கம் வீசச் செய்து எங்களுக்கு இரக்கம் காட்டுவீராக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே அமைதி அருள்வீராக. தொழில் துறைகளில் அமைதி இழந்து கிடக்கக்கூடிய வேளையிலே உமது இறை ஆசிரை வழங்கி அமைதி வழங்கி ஆஸ்வதிப்பீராக. எங்களை நீரே நலமாக்குவீராக. ஆஸ்வதிக்கும் இறைவனே, எங்கள் மீது இறங்கி எங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். அவ்வண்ணமே இரவு பிறந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, உம்முடைய திரு ரத்தத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் விலை கொடுத்து வாங்கியவரே, உம்முடைய மீட்பின் பலனை நாங்கள் அனுபவிக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக. உம்முடைய மீட்பின் திட்டத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் பங்கு பெறுவோமாக. நீர் இரக்கமுடையவராய் இருப்பது போல நாங்கள் ஒவ்வொருவரும் இரக்கமுடைய மக்களாக இந்த சமூகத்தில் நாங்கள் வாழ்வோமாக. நம்மை நீரே ஆஸ்வதியும்.
உம்முடைய திரு ரத்தத்தால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நலமாக்குவீராக. ஆமென். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மேற்பளிக்கின்றதை முக்கொப்பு கொடுக்கிறோம். ஓம் திருமுன் நின்று மக்குவலியும் புரிய தகுந்த பணிகளை ஏற்றுக்கொண்ட எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்தில் மங்களும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லூர்து ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இதோ அந்த நவநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தங்கச்சியமிடம் சூசையப்பட்டின மக்களை உன் பாதத்திலே ஒப்படைக்கின்றோம். அவர்கள் வேண்டி விரும்பி வந்திருக்கக்கூடிய அவருடைய தேவைகள், மன்றாட்டுக்கள் என எல்லாவற்றுக்கும் நீர்தாமே கனிவாய் செவிசாய்த்தருளும். மேலும் இந்த பலியிலே பங்கெடுக்கக்கூடிய எல்லா இறை மக்களினுடைய வேண்டல்களுக்கும் நீர் கனிவாய் செவிசாய்த்தருளும். உயிர்த்தலும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய இரக்கத்தை பெற்ற பிள்ளைகள். அவர் இரக்கமாக இருப்பதனால நாம் மன்னிக்கப்படுகிறோம், நாம் நலமாக்கப்படுகிறோம், நாம் வழிநடத்தப்படுகிறோம். அவருடைய ஆசிரியர் பெற்ற பிள்ளைகளாக நாம் இந்த பூமியிலே நடமாடுகிறோம். அவனுடைய அன்பு கரத்தில் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தினை பக்தியோடு நாம் சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்தும் இருந்தும் பகைமை உணர்வுகள், நோய் நோக்காடுகள், கவலைகள், கஷ்டங்கள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து உம்முடைய பேரிரக்கத்தை எங்களுக்கு பொழிந்து அன்பிலும் அமைதியிலும் நாங்கள் வாழ மொத ஆசியை கோடி அற்புதர் வழியாக அவருடைய பரிந்துரை வழியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக வழங்குவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி வழிகாட்டுதல் உடனிருப்பு உங்களோடு என்றும் எப்பொழுதும் எந்நாளும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே
இயேசு கிறிஸ்துவே உயிருள்ள இறைவனின் தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியாரின் இந்த புனிதமிக்க உடலால் இரத்தத்தால் என்னுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமைகள் கட்டளைகள் கருத்தூர் பெற்றேன். நான் ஒருபோதும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி இரக்கமுள்ள தகப்பன் தனக்குண்டி என்னால் பிரசனமாக இருந்து கொண்டு நம்மை நலமாக்கவும் வழிநடத்தவும் ஆஸ்வாமிக்க பாதையில் நாம் ஒவ்வொருவரும் பயணிக்கவும் இந்த மன்னக வாழ்வில் வெற்றி பெற்று ஒரு சிறப்பாக வாழவும் அல்கொடை வழங்கவும் ஆஸ்வாதங்களை பெருகச் செய்யவும் இதோ இந்த ஆண்டவர் நற்குணி வழியாக எழுந்தருளி வருகிறார். இந்த ஆண்டுடைய விருந்திற்கு இந்த நாளில் அழைக்கப்பட்ட நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தமினை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
பலம் நீயே, ஆனால் எனது சுமைகள் மாறிடும். எனது பலமே நீயே, ஆனால் எனது பயமும் மாறிடும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, கோடி அற்புதரின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை இரக்கத்தின் ஊற்றாக வாய்க்கால்களாக வாழ்ந்து இந்த மண்ணக வாழ்வை அலங்கரித்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே, துன்பப் பிணி வறுமைகளை களைபவரும் நீரே. துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே, துன்பப் பிணி வறுமைகளை களைபவரும் நீரே. ஆறுகளை காடுகளை கடந்து வந்தோமே, ஆறுகளை காடுகளை கடந்து வந்தோமே. அழுது புலம்பும் எங்களுக்கு ஆறுதலும் நீரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே.